மாமா போயிட்டு வரீங்க வெயில்ல? உடம்பெல்லாம் வேர்த்து இருக்கு. இப்படி கொடுங்க மாமா. கரண்ட் பில் என்னடா உங்க அப்பா நாடாகட்டுமா? உங்க அக்காவை கல்யாணம் பண்ண அன்னைக்கு வாங்கின ஃபேனு உங்க அக்கா பழசாயிட்டா. இது பழசாகல. காரணம் இதை நான் போடவே இல்ல. இதெல்லாம் ஒரு அழகுக்கு தாண்டா நான் வாங்கி வச்சிருக்கிறேன். போடா போய் விசில் எடுத்துவாப்பா. அப்படியா மாமா? அறிவு கட்டவன் ஃபேனை போடுறானே, நானே போட்டதில்ல. ஆட்டாடா விசிறி பிஞ்சு போயிருடா. நான் வேணா கொடுத்து வாங்கினதா? அப்படியே அப்படியா புரியா? நானே வீசிக்கிறேன்டா. எப்படி மாமா? பாரு கர்மம் கர்மம். என்ன அடியே, என் கஞ்சத்தனத்தை பத்தி பக்கத்து ஊருக்காரனே பாராட்டி இருக்கான். இது பாராட்டாங்களா? பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய கஞ்சன் இருக்கிறான். அவங்கிட்ட போய் நாமெல்லாம் பாடம் படிச்சுட்டு வரோம்னு பேசிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் முந்திக்கினே நான் போனேன். அங்க போய் பார்த்தா ஒரு குடிசை வீடு, சிமிலி விளக்கு எரியுது. நான் உள்ள போனேன். நீங்க யாருன்னு கேட்டாரு. உங்ககிட்ட பாடம் கத்துக்கிற வந்திருக்கிறேன்னு சொன்னேன். உட்காருங்கன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு விளக்க நினைச்சிட்டாரு. ஏன்? வாயில தான் பேச போறோம், காதுல தான் கேட்க போகுது, எதுக்கு வேஸ்டா விளக்கு வெளிச்சம்னாரு. சரின்னு பேசி முடிச்சிட்டு விளக்க கொளுத்த போனாரு. நான் பழக்க நெட்டி கைய பிடிச்சிட்டேன். ஏன்? இருட்டுல தானே உட்கார்ந்து இருக்கிறோம், வேஷ்டி அழுக்காயிருமேன்னு கலட்டி மடிச்சு கக்கத்துல வச்சிருந்தேன். அவர் வாட்டுக்கு விளக்க கொளுத்திருந்தாருன்னா அசிங்கமா இருக்காது. அதனால நான் வேஷ்டியை கட்டிக்கிறேன், அப்புறமேல் கொளுத்துங்க. பட்டாருன்னு காலில் விழுந்து நீங்க தான் கஞ்சத்தின் தலைவர்னு சொல்லிட்டாரு. நீங்களும் உங்க கஞ்சித்தனமா